ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா எக்ஸல் ஷீட் காலம் டைட்டில். இது வந்து லீட் கோடில் வந்துட்டு 168 ப்ராப்ளம். ஸோ இந்த இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்துட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் இருக்கு. அந்த ஷீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம காலம் நம்பர் கொடுத்தோம்னா அது வந்து எந்த ஆல்ஃபபெட்டில் போய் என்ன காலம் அது வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுன்னு காட்டணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஏ வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு 1. அதாவது இது அப்போது எக்ஸல் ஷீட் வந்துட்டு 1 பேஸ்டாக ஒர்க் ஆகுது, 0 பேஸ்டாக ஒர்க் ஆகல. ஸோ ஏ வந்துட்டு 1, பி டென்ஸ் டு 2, சி டென்ஸ் டு 3. அதேமாதிரி ஜெட் வந்துட்டு 26, அப்புறம் டபுள் ஏ வந்துட்டு 27. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் தட் ஏசெட் வந்துட்டு 52nd வரும் அண்ட் பிஏ வந்துட்டு 53rd வரும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தோன்னா இன்புட் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்பர் மட்டும் வாங்கணும். அவுட்புட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கண்டிஷன். கன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா காலம் நம்பர் வந்துட்டு 1 to 2^31 - 1 தான் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த மெத்தடோட பேர் வந்துட்டு கன்வெர்ட் டு டைட்டில். ஸோ இந்த கன்வெர்ட் டு டைட்டிலில் வந்துட்டு நான் பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கேன்னா காலம் நம்பர், அதாவது நம்ம இங்கே இன்புட்டில் கேட்டிருக்க காலம் நம்பர் 1. ஸோ இதுதான் என்னோட மெத்தடு. அதில் யூஸ் பண்ணியிருக்க பேராமீட்டர். ஸோ இந்த பேராமீட்டர் நான் யூஸ் பண்ணி கால் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அந்த ஆல்ஃபபெட் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கேன். ஸோ ஆன்சர் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும்ல. அப்புறம் வந்து ஒரு ஒயில் லூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒயில் லூப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காலம் நம்பர்லேருந்து காலம் நம்பர் வரைக்கும் அது வந்துட்டு ஐட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒயில் லூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து நான் வந்து காலம் நம்பர் மைனஸ் மைனஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காலம் நம்பர் மைனஸ் மைனஸ் எதுக்குன்னா இது வந்துட்டு 1 பேஸ்டாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போ டிவிஷனோ இல்லை எதுவோ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிவிஷனோ மாடலோ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது 0 பேஸ்டாக இருக்கும். பட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 பேஸ்டாக இருக்குது. ஏன்னா ஏ ஈக்குவல் டு 1. ஸோ அதை கரெக்டாக மேப் பண்ணுறதுக்காக காலம் நம்பர் மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இன்ட் ரிமைண்டர்னுங்கிற ஒரு வேரியபிளில் வந்துட்டு நான் காலம் நம்பர் வந்துட்டு மாடுலோ 26 பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஆஃப் தட் எப்படின்னா இது வந்து அந்த ஆல்ஃபபெட்டோட இண்டெக்ஸ் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட இண்டெக்ஸ் வந்துட்டு 0 தானே. ஸோ அந்த ஏங்கிறது வந்துட்டு வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு ரிமைண்டரில் ஸ்டோர் ஆயிரும். சச் தட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆன்சரில் வந்துட்டு புஷ் பேக் பண்ணுறேன். அதாவது ஆன்சருங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் புஷ் பேக் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ ப்ளஸ் ரிமைண்டர் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு இப்போ ஆஸ்கி வேல்யூ வச்சு அது வந்து அந்த ஆல்ஃபபெட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 0னா ஏ வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு ஈக்குவல் டு 25. ஸோ ஜெட்டுன்னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு அந்த ஜெட் வந்துட்டு ஆன்சரில் வந்துட்டு அப் அண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா காலம் நம்பர் வந்துட்டு 26ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இஃப் சப்போஸ் 27th நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு ஏஏ பிரிண்ட் ஆகணும்ல, அந்த இதுக்காக வந்துட்டு திரும்ப அந்த காலம் நம்பர் வந்துட்டு டிவைட் பண்ணும்போது இஃப் இட் எக்ஸீட்ஸ்னால் திரும்ப இந்த ஒயில் லூப்குள்ளே வரதுக்காக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அதே நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இப்போ காலம் 28ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ ஏபின்னு வரணும். அந்த இதுக்காக வந்துட்டு இந்த டிவைட் ஈக்குவல் டு 26 போடுறோம். இப்போ நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் பிகின் ஆன்சர் டு எண்ட் ஆன்சர் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒயில் லூப் அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். 28 எடுத்துட்டோம்னா ஐட்ரேஷன் 1 அப்போ வந்துட்டு காலம் நம்பர் மைனஸ் மைனஸ் பண்ணும்போது 27 ஆகுமா. ஸோ ரிமைண்டர் வந்துட்டு 27 மாடுலோ 26 போட்டோம்னா ரிமைண்டர் வந்து 1 ஆயிரும். ஸோ 1ஓட இண்டெக்ஸில் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பி இருக்குமா. ஸோ ஏ ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது ஏவோட ஆஸ்கி வேல்யூ ப்ளஸ் 1 அப்படி இருக்கும்போது பி வந்துட்டு ஆன்சரில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம காலம் நம்பர் வந்துட்டு 27 டிவைடட் பை 26 போடும்போது 1 ரிமைண்டர் இருக்கும். ஸோ திரும்ப இன்னொரு ஒயில் லூப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒயில் லூப் ஸ்டார்ட் ஆனோடனே செகண்ட் இட்ரேஷனில் என்ன ஆகும்னா காலம் நம்பர் மைனஸ் மைனஸ் ஆகும். ஸோ காலம் நம்பர் மைனஸ் மைனஸ் ஆகும்போது 0 ஆயிரும். இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 மாடுலோ 26. அப்போது ஈக்குவல் டு 0 போட்டோன்னா அப்படியே ஏ மட்டும்தான் அப் அண்ட் ஆகும். ஸோ இப்போ ஆன்சரில் என்ன இருக்குன்னா பிஏன்னு இருக்கும்.
இப்போ காலர் நம்பர் வந்துட்டு 26. அதை நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னா 26 இதுக்குள்ள வர இது லைக் டிவைட் ஆகாது. ஸோ லூப் அதோட நின்றோம். இப்போ ஆன்சர்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, பிஏன்னு இருக்கு. ஆனா நமக்கு வர வேண்டிய ஆன்சர் ஏபி. ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதை ரன் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிரும். ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா இதுதான் லைக் பெஸ்ட் ஆன்சர். இட்ஸ் 100%. தேங்க்யூ கைஸ்.